ஆக இந்த விநாயகர் என்பவர் யார்? இது எதற்கு வழிபட வேண்டும்? அல்ல, இதெல்லாம் விட இது முழு முதற் கடவுள் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதனுடைய காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது, இந்த விநாயகரினுடைய உருவத்தை நாம் உற்று நோக்கினோமானால், அதாவது எல்லா கடவுள்களுமே ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்தங்களினுடைய உருவ அமைப்புகள் தான். ஒரு உருவ அமைப்புகள் தான் எல்லா தத்துவார்த்தங்களும். அந்த ஒரு கடவுள் எடுத்துக்கணும், அந்த கடவுள் வந்து ஒரு தத்துவார்த்தம். அந்த தத்துவார்த்தத்தினுடைய விஷயங்களை உருவ வடிவங்களாக வதிக்கிற பொழுது அது அந்த மாதிரி வந்துடுது. இப்போ விநாயகரை பார்க்கிற பொழுது வித்தியாசமான விஷயங்களை பகிர்வார்கள். நிறைய பேர் இது கிண்டலாக கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, நாத்திகவாதிகள். விநாயகருக்கு யானை தலை, தும்பிக்கை, பெருத்த வயிறு, எல்லாத்துக்கும் நல்ல வாகனம் கொடுத்துருக்குறாங்க, நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் உண்டு, இவருக்கு மட்டும் எலி. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த தத்துவார்த்தங்களை உள்ளார்ந்து பார்க்கிற பொழுது முதல்ல யானை தலை எதற்கு அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பு 3 விஷயங்கள். இதை நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பு 3 விஷயங்கள். ஒன்று சப்தம், இன்னொன்று சுவாசம், இன்னொன்று உணவு. இது 3 தான் அவுட்டு, வெளியிலிருந்து உள்ளே போகும். வேற எதுவுமே உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேணால் இப்போ யோசிச்சு பாருங்கள், வேறு ஏதாவது உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஸோ வெளியிலிருந்து, புறத்திலிருந்து அகத்திற்கு இந்த 3 விஷயம் தான் சொல்லும். அடுத்து கண் சொல்லுவாங்க, அது காட்சி. அது காட்சி. ஆனால் சப்தம் உள் ஊடுருவும், உணவு உள் செல்லும், சுவாசம் மூக்கின் வழியாக உள் செல்லும். இந்த 3 தான் பிரபஞ்சத்திற்கும் நம்மளுக்கும் உண்டான தொடர்பு. நம்மளுக்கு வெளியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பிரபஞ்சம் தான். இந்த 3 தொடர்பில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான தத்துவார்த்தம் இந்த விநாயகர். இந்த 3மே சேர்ந்த ஒரு தத்துவார்த்தம் விநாயகர். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ யானை வச்சிருக்காங்க, வேற ஏதாவது வச்சிருக்கலாம் தானே? யானை எதற்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது, அதனுடைய அது என்ன சாப்பிடுது? அது என்ன நான் வெஜிடேரியனா? இல்லை, வெஜிடேரியன். இலை தலை இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சாப்பிடும். தாவர உண்ணி. அப்படியே அந்த தாவர உண்ணியாக இருக்கிற பொழுது இதற்கு எப்படி இவ்வளவு பெரிய பலம் அப்படின்னும் போது 2 விஷயங்கள் யானைக்கு. ஒன்று நீண்ட சுவாசம். அதற்காகத்தான் அது மூக்கு ரொம்ப நீண்ட துந்திக்கை, நீண்ட சுவாசம். அந்த நீண்ட சுவாசம் உள் சென்று அதனுடைய வலிமையை, சக்தியை பெரிதுபடுத்துகிறது யானைக்கு. இது ஒன்று.